ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட 32 சங்கங்கள் நேற்று அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஏவா, வேலு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, தங்கம் தென்னரசு அப்படின்னு 1 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் 3 மணி மேல வரைக்கும் போயிட்டு இருந்தது. அதற்கு பிறகு உடன்பாடு எட்டப்படலை. இந்த பழைய பென்ஷன் வேணும், 2003க்கு பிறகு ஜாயின் பண்ணவங்களுக்கு கொடுக்குறேன்னு நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, நிச்சயம் கொடுங்க, உத்தரவாதமாக நீங்க கொடுங்கன்னாங்க. இந்த உத்தரவாதம் கொடுக்கவே கிடையாது. அதனால நாங்க கால வரையற்ற ஒரு போராட்டத்தை நடத்த போறோங்கிறத அரசாங்க ஊழியர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 6ல ஆரம்பிக்க போறாங்கன்னா தம்பிக்கு எப்போதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஜெயலலிதா காலத்துல இந்த மாதிரி நடந்துச்சு. அதற்கு பிறகுதான் 2004ல அந்த 4000 சம்பளத்துக்கு பல பேரை வேலைக்கு எடுத்திருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு தயாரா இருக்கிறதா சொல்றாங்க. இதை எப்படி நம்ம அமைதிப்படுத்துறதுங்கிற யோசனை இருக்காங்கன்னா திமுக அரசு, சாரி திராவிட மாடல் அரசு. ஆமா, சொல்லிட்டோம் வேற, சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையா இருக்குன்னு அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை. அதே மாதிரிதான் இந்த செவிலியர்கள் விவகாரமும், தொகுப்பூதியம் கொடுக்குற செவிலியர்கள்லாம் எங்களுக்கு நிரந்தர செவிலியர்கள் போல பணி நிரந்தரம் வேணும், சம வேலைக்கு சம ஊதியம் தானே சரியா இருக்கும், நாங்களும் அதே வேலை தான் செய்யறோம், எங்களுக்கு கம்மியா கொடுக்குறீங்கன்னு அவங்க போராட்டத்துல ஈடுபடுறாங்க. 5 நாட்களுக்கு மேல போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இடையில அமைச்சர் மாசு 2 பேச்சுவார்த்தை நடத்தினாரு. எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இப்ப கூட என்ன சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தையில, அந்த பணி மூப்பு, வயது மூப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரு 723 பேருக்கு பணி நிரந்தரம் பண்றோம், மற்ற 7599 பேருக்கும் அப்புறம் ஒருத்தங்க ரிட்டையர் ஆகும்போது உள்ள அகாமடேட் பண்றோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி செவிலியர்கள் அவங்க கோரிக்கைகள் எல்லாருக்கும் பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. 10% மட்டும் பண்றாங்க பத்தியா.